காலை வேளையிலே நாம் சிந்தித்த அந்த 2 செஷன்ல யோவேலில் புது உடன்படிக்கையின் சபை என்கிற கோணத்திலே நாம் சிந்தித்த வார்த்தைகளாவது, ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் வெளிப்பட்ட எல்லா சந்ததியுமே கரைப்பட்ட சந்ததியாய் இன்று வரும் காணப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மாத்திரமே நீங்கள் நானும் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவேதான் அந்த 2 செஷன்லையும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகள் எவ்விதமாய் பார்த்தறிய ஆண்டு உதவி செய்தார் என்று சொன்னால், ஆதாமினுடைய பாவத்தை தொடர்ந்து வந்த எல்லா சந்ததியுமே பாவிகளாய் அறியப்பட்டு தண்டனைக்குரியவர்களாய் எல்லாவிதமான நன்மைகளையும் இழந்து வறண்ட அனுபவத்தை பெற்றவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சந்ததியை தேவன் எவ்விதமாய் கிருபை பிரமாணத்துக்கு உட்படுத்தினார், எவ்விதமாய் புது உடன்படிக்கையின் சபையாய் கர்த்தர் கட்டி எழுப்புகிறார் என்கிற வெளியேறப்பட்ட சத்தியங்களை தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தார். ஆக பிரியமானவர்களே, இந்த 3வது செஷன்ல நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். 28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதற்கு பின்பு என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எதற்கு பின்பு என்று சொன்னால், ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு உட்படுத்தின பின்பு, ஜனங்கள் தேவனிடத்திற்கு திரும்பின பின்பு, ஜனங்கள் அதாவது சீர்கெட்டு போயிருந்த வறண்ட அனுபவத்திற்குள் இருந்த, தேவனுக்கு எதிரடையாய் நடந்து பலவிதமான தண்டனைகளையும் அனுபவித்து வந்த யூதா ஜனங்கள் குணமாக்கப்பட்ட பின்பு, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர், அதாவது நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற அந்த வெளியேறப்பெற்ற சத்தியத்தை பற்றுகிற ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வந்தார்கள். நான் காலையில கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டேன், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவி உங்களுக்கு அருளுவேன் சொல்லி நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ அதுக்கு முன்பாக கடிந்து கொள்ளுதல் உண்டாயிற்று. கடிந்து கொண்டார். ஜனங்களுடைய தவறுகள் கடிந்து கொள்ளப்பட்டது. ஜனங்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். எக்காலம் ஊத வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார்கள். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைத்தது. அதனை தொடர்ந்துதான் ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். சரி, யூதா ஜனம் தானே பாவம் செய்தது, அப்போ மாம்சமான யூதாவின் மேல என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கலாமே. இல்லை, இந்த வாக்குத்தத்தமானது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உரியது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் எல்லா ஜனத்தையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஏதோ ஒரு யூதாவை மாத்திரமல்ல, எருசலேமின் குடிகளை மாத்திரமல்ல, தேவனுடைய நோக்கமானது இந்த உலகத்தார் எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும். அதனாலதான் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம், இந்த சரீரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது என் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லுகிறார். ஆக எல்லா மனுஷரும் கர்த்தருக்கு தேவை, எல்லாருக்கும் கர்த்தர் தேவை. அதனாலதான் இந்த வாக்குத்தத்தமானது மாம்சமான யாவர் அப்படிங்கிற வார்த்தையை வரும்போது, உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனா இருந்தாலும் சரி, எந்த மனுஷியா இருக்கட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ள வரும்போது அவர்கள் உண்மையாகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிற ஒரு அனுபவத்துக்கு வருகிறார்கள். அநேகருக்கு இந்த யோவேல் 2வது அதிகாரம் 28ஆம் வசனத்தின் அடிப்படையிலையும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தின் அடிப்படையிலும் ஒரு குழப்பம் உண்டு. அதாவது பரிசுத்த ஆவி, அதாவது மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லும் போது, அப்போ இந்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படி சொல்லி நம்ம யோசிக்கலாம். நீங்க கொர்நேலியு வீட்டில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின விதத்தை பார்ப்பீர்கள் என்றால், வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44வது வசனத்துல. அப்போ வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லும் போது, பிரியமானவர்களே, எங்கே தேவனுடைய, அதாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற இருதயம் காணப்படுகிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானுடைய இறங்குதலும் காணப்படும்.
எங்கே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றிய விசுவாசம் காணப்படுகிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் வெளிப்படும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆண்டவர் எபேசியர் 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தும் போது, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவருக்கு சொந்தமானவர்கள் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவரே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்றும் அங்கே தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருந்து நம்முடைய அதாவது நமக்கு முத்திரையாய் இருந்து அச்சாரமாய் இருந்து ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிறார். எந்த சமயத்திலே இரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு நாம் விசுவாசிகளாகும் போது. இங்கேயும் பார்க்கிறோம், அதற்கு பின்பு எழுதும் போது உண்மையாகவே எப்பொழுது அந்த ஜனம் குணமாக்கப்பட்டதோ அப்பொழுதே இதை குறித்த ஆவியை குறித்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பிரகடனப்படுத்துகிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மேன்மைகளையும் பார்க்கும்போது பாருங்க, குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று ஆண்டவர் இங்கே பேசுகிறார். அப்போ குமாரர் குமாரத்திகள் மூப்பர் வாலிபர் என்று சொல்லும் போது ஒட்டுமொத்த காங்கிரிகேஷன், அதாவது ஒட்டுமொத்த சபையையும் ஆண்டவர் உள்ளடக்கி பேசுகிறார். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை காண்பிக்கிறது. இல்ல யாவருக்கும் தெளிவு இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் ஆண்டவர் சரீர அவயவங்களை எப்படி பல அவயவங்களை ஒரே சரீரத்தில் வைத்திருக்கிறார், அதே போல எல்லாரையும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே வைத்திருக்கிறார். ஏதோ இந்த சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்பதனாலே மாத்திரம் இதை சொல்ல வரவில்லை. சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறது, சரீரமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நம்ம அடிக்கடி கூட தியானித்த வார்த்தைகள் தான். நான் சொல்றதெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ரோமர் 12வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 8வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது சரி, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதிலே 12வது வசனத்திலிருந்து 1 கொரிந்தியர் 12ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது சரி, கிறிஸ்துவின் சபையானது சரீரத்துக்கு அடையாளமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சரீரத்துல எவ்வளவு அவயவங்கள் இருக்குது பாருங்க. அப்ப அதே போலதான் சபையிலே குமாரர் குமாரத்திகள் வாலிபர் மூப்பர் என்று சொல்லி சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. வரங்களை கொடுக்கிறவர் ஆமா ஒரு இடத்துல, அதாவது கிறிஸ்து தான் வரங்களை கொடுக்கிறவர். யார் மூலமாய் கொடுக்கிறார் சொன்னா பரிசுத்த ஆவியார் மூலமாய் கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபேசியர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவானவர், நம்ம இதுக்கு முன்னால பார்த்த காட்சியில் என்ன தெரியுமா, கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது நிமித்தமாய் தேவனுடைய பர்வதமாகிய சீயோன் மீதிலே அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் கிறிஸ்து தேவனுடைய சபையின் தலையாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப இதை தொடர்ந்துதான் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தள்ளப்படுற காட்சி காண்பிக்கப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, பரிசுத்த அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி பாருங்க, உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார். இப்போ தீர்க்கதரிசனம் சொல்றது ஒரு வரம், சொப்பனம் காண்பது அது கூட ஒரு வரம் தான். எல்லாருக்கும் சொப்பனம் எல்லா நேரத்திலும் கிடைக்கிறது இல்லை. அதுல சில கிஃப்ட் வரங்கள் கிடைக்கிறது. சொப்பனம் பார்த்து சொல்றது, தரிசனம் பார்த்து சொல்றது, அது மாத்திரம் இல்ல இங்கே தீர்க்க தரிசனம் சொல்வது, இது எல்லாத்தையுமே தேவன் வரங்களாக நமக்கு, அதாவது சபையுடைய வளர்ச்சிக்காக வரங்களை கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். பாருங்க, யோவேலுக்கு எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்க. ஒட்டுமொத்த வேதாகமே இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா. ஆதாமுடைய பாவத்தினாலே வந்த விளைவினால மனுக்குலம் எல்லாம் வாடி வதங்கி போய் நிற்கிற காட்சியை 1வது அதிகாரத்தில் காண்பித்துக் கொடுக்கிறார். அதைத் தொடர்ந்து அப்படிப்பட்ட ஆதாமின் சந்ததியினர், கரைப்பட்ட அருவருப்பான சந்ததியினர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய்
அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை, அவருடைய மரணமற்ற உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்தினாலே அவர் சீயோன் மீதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கின இடத்திலே பூமியிலிருந்து நிந்தை ஆண்டவர் அகற்றி போடுகிற அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலை பற்றுகிற விசுவாசத்தினாலே சபையானது இப்பொழுது மனம் திரும்புதலுக்குள்ளே வருகிறது, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறது. நம்ம எல்லாரும் நன்கு அறிவோம், பழைய அந்த வாடி வதங்கின எல்லாமே மாறி பலன் வரும் என்கிற ஒரு இடத்துக்குள்ளே வருகிறார்கள். பழைய வறட்சி எல்லாம் மாறி இப்பொழுது செழிப்பு என்கிற ஒரு நன்மைக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள். இப்ப இந்த சமயத்துலதான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அந்த ஆவியானவர் மூலமாய் ஆவியானவரை கொண்டு கிறிஸ்து கொடுக்கிற வரங்களை குறித்தும் அங்கே எழுதுகிறார். அப்ப ஏன் குமாரர், குமார்த்திகள், வாலிபர், மூப்பர் என்று சொல்லி எல்லாரையும் ஏன் உட்படுத்துகிறான்னு சொன்னா, இதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அதுக்காக மைக்க பிடிக்கிறது மட்டும்தான் ஊழியம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, எண்ணி விடக்கூடாது. சபையில எத்தனையோ விதமான பணிகள் இருக்கு. கைப்பிரதியை கொடுத்து ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு சுவிசேஷம் சொல்றதும் ஒரு விதமான பணி. அதுலயும் ஆண்டவர் வரத்தை செயல்படுத்துகிறார். ஜெபம் நடத்துவது, ஜெப குறிப்பு கொடுத்து நடத்துவது, பாடல் பாடி தேவனை ஆராதிக்கும் போது ஆண்டவர் இருதயத்திலே சில காரியங்களை நமக்கு உணர்த்தி வைத்து நம்மை மனம் திரும்ப செய்கிற காரியம், அது எல்லாவற்றிலையும் முன்னின்று நடத்தக்கூடிய மனிதனை தேவன் வரத்தினால் பயன்படுத்துகிறார். இவ்விதமாய் அநேகருக்கு அநேக விதமான தரிசனங்கள், சொப்பனங்கள் எல்லாம் கிடைக்க பெறுகிறது. நாம் கடந்த நாட்களில் தரிசனங்களில், வேதாகமத்தில் உள்ள தரிசனங்களில் புது உடன்படிக்கை சபை, வேதாகமத்தில் உள்ள சொப்பனங்களில் புது உடன்படிக்கை சபை என்றெல்லாம் நாம் தியானித்தோம். அப்ப நம்ம இதெல்லாம் மீண்டும் நான் விளக்கம் கொடுக்க விரும்பவில்லை. தரிசனங்களாக இருக்கட்டும், சொப்பனங்களாக இருக்கட்டும், தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். விசேஷமா நீங்கள் மீண்டும் அதை கேட்க விரும்பினால், இதுக்கு முந்தின வேத பாட ஒரு நாள் வேத தியான கூடிகளை தியானிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்க அன்பாய் கேட்கிறேன். அங்கே வேதாகமத்தில் உள்ள சொப்பனங்களில் புது உடன்படிக்கையின் சபை, வேதாகமத்தில் உள்ள தரிசனங்களில் புது உடன்படிக்கையின் சபை என்று சொல்லி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ள அன்பாய் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, சபையானது சீர்பட வேண்டும். சபையானது ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு கர்த்தரை இருதயத்திலே பாடி கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்பட்ட சபையாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் இப்படிப்பட்ட வரங்களை கொடுக்கிறார். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லும் போது நான் நினைக்கிறேன், அதாவது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 5வது வசனமாக இருக்கும். அதிலே 5 அல்லது 4வது வசனமாக இருக்கும். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய புரோஜனத்திற்கு என்று அளிக்கப்படுகிறது. 4வது வசனத்துல பார்க்கிறோம், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்போ அதுதான் 11ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, அந்த ஒரே ஆவியான இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு வரங்கள் என்ன செய்யறாராம், பகிர்ந்தளிக்கிறார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதனால மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லும்போது, நாம் பிரியமானவர்களே கர்த்தருடைய நாம மகிமை கண்டு நாம் பிரயோஜனப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. இந்த உதவாக்கர உப்புக்கு சப்பை என்று சொல்லி சபையில ஒருவர் இருக்கக்கூடாது. என்னமத்த ஏதாவது ஒன்று நடக்கணும், நான் ஜெபிக்கணும், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், அல்லது யாருக்காவது ஒருத்தருக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். எப்படியாகிலும் கர்த்தருடைய வரங்கள், அதாவது பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் சபையிலே செயல்பட வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. அதான் மீண்டும் சொல்றேன், பிரசங்கம் பண்றது மட்டும் கிடையாது. பக்கத்துல ஒருத்தரை பார்த்து புத்தி சொல்ற காரியங்கள் இருக்கு. ஒருத்தர் பாரங்களை விசாரித்து அவங்களுக்காக ஜெபிக்கிற விஷயங்களா இருக்கலாம். சிலர் பாருங்க, ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். சிலர் சாதாரண வசனத்தை பேசுவாங்க, அது சிலருக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை தந்து வழி நடத்துகிறார். அதனால நாம் இந்த சரீரமாகிய சபையை குறித்த அருமையான வெளிச்சத்தை யோவேல் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். எல்லாரையும் உட்படுத்துகிறார். அவங்க எல்லாருக்குமே இந்த வரங்கள் இருக்கிறத வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதை தொடர்ந்து அவர் எதை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை, இப்படிப்பட்ட அதிசயங்களை காட்டுவேன்னு சொல்லும் போது, இங்கேயும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல
19 மற்றும் 20 சொல்லும்போது இந்த அதிசயங்களை காட்டுவேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் அப்போஸ்தலருடைய நாட்கள்ல நடந்ததா அப்படின்னு சொன்னா நடக்கல. அப்போஸ்தலருடைய நாட்கள்ல அதாவது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும் போது புகை, அக்கினி, அதாவது அக்கினிமயமான நாவு பிரிந்திருக்கிற போல காணப்பட்டுச்சு. அதுக்காக அக்கினி வந்ததுன்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்படவில்லை. அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிறது போல அவர்களுக்கு காணப்பட்டதுதான் இருக்க ஒழிய அக்கினி டைரக்டா வந்துச்சுன்னு சொல்லி பைபிளை நீங்க பார்க்க முடியாது. அது மட்டும் இல்ல, புகைக்கிறது, ரத்தம், இப்படிப்பட்டதெல்லாம் காணப்பட்டது நீங்க வானத்துல, உயர வானத்துல அப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இருக்குதா? அப்படி இல்ல. அப்ப இதெல்லாம் எதை குறித்தது அப்படின்னு சொன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அல்லாமலும் என்று சொல்லி காண்பிக்கிறார் 19ஆம் வசனத்துல. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். அப்ப கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 2லயும் சொல்லப்பட்டிருக்கு, யோவேல் 2லயும் சொல்லப்பட்டிருக்கு. அதோட அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை, பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை இதிலே நாம் திட்டவட்டமாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்ற, நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் மற்றும் அவருடைய வரங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமானது இங்கே தெளிவுற சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வரங்கள் கர்த்தருடைய சபையை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். வருகைக்கான அடையாளங்களை இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் சொல்லும்போது அப்பவும் சொல்லுகிறார். வானத்தில் நடக்கிற அடையாளங்களை குறித்து பேசுகிறார். மத்திய 24வது அதிகாரத்தில் இருக்கு, மார்க் 13வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரம். என்று சொல்றேன், மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21 ஆகிய 3 அதிகாரங்களிலுமே வருகைக்கான அடையாளங்களை குறித்து பேசும்போது கிட்டத்தட்ட வானத்தில் நடக்கிற காரியங்களையும் ஆண்டவர் காண்பிக்கிறார், வானத்துள்ள சத்தங்களையும் கர்த்தர் அசைக்கிறார். ஆனா இதெல்லாம் எதுக்காக காண்பிக்கிறார் சொன்னா, இதெல்லாம் ஒரு உபத்திரவ காலம், உபத்திரவ காலத்தை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், இதெல்லாம் பயங்கரமான, அதாவது அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது. அப்ப பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானுடைய வருகையை தொடர்ந்து கிறிஸ்துவனுடைய பகிரங்கமான வருகை இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் காரணம் என்ன? அப்ப பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? பாடல் எழுதுவதற்கு அல்ல. ஏதோ ஆண்டு எனக்கு இந்த வரத்தை ஆவியான எனக்கு ஒரு வரம் தந்தால் பாடல் புது புது பாடல் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு, அதுக்கு இல்ல. அவருடைய நோக்கம் என்னவென்றால் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். மப்பும் மந்தாரமான கொடிய நாள் வரப்போகிறது. அந்த நாளுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அந்த நாளில் நாம் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படலாகாது. அதனாலதான் யுத்தங்களின் செய்திகள் எல்லாம் தொடர்ந்து 3வது அதிகாரத்திலே படிக்கிறோம். தொடர்ந்து நீங்க பார்ப்பீர்கள் என்றால் 3வது அதிகாரத்திலே படிக்கிறோம். அதனாலதான் நீங்க வேதத்துல பாருங்க, 2வது அதிகாரம் முடியும் போதே சொல்லுவார், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ அது மாத்திரம் இல்ல, எருசலேம் யூதாவிலும் யூதா ஜனங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் ஒரு பங்கு ஆண்டு மீதியாக வைப்பேன் என்பதையும் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் மீட்பு இருக்கிறது. அதே போல யூதாவிலும் மீதியானவர்கள் மீட்கப்படுவார்கள் என்கிற வெளிச்சத்தை தேவன் பேசுகிறார். ஆக பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? மீட்கப்படும் நாளுக்காகவே. அதனாலதான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்பதாய் எபேசியர் 4வது அதிகாரத்தில் நீங்கள் நானும் வாசிக்கிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. எந்த நாளுக்கென்று பெற்ற? மீட்கப்படும் நாளுக்கென்று. The day of redemption அப்படின்னு சொல்லலாம். மீட்கப்படும் நாள். அப்ப நான் மீட்கப்படலையா? பாவத்திலிருந்து ஆண்டு என்னை மீட்கலையா கேட்டா அந்த மீட்பை பத்தி சொல்லல, சரீர மீட்பு. ரோமர் 8வது அதிகாரத்துல எப்படி சரீர மீட்பை குறித்து பேசுகிறார் பாருங்க. சரீர மீட்பு வருவதற்கு நாம் நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று சொல்லியும் ரோமர் 8வது அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ள என்ன செய்கிறோம்? தவிக்கிறோம். அப்ப மீட்கப்படும் நாள்னா எதை மீட்க போகிறார்? நம்முடைய ஆத்மாவது அவர் மீட்டாயிச்சே, பாவம் மரணம் என்கிற பிரமாணங்களிலிருந்து நம்மளை மீட்டு விட்டாரு.
பிறகு என்னத்தை மீட்க போகிறான்னு கேட்டா, நம்முடைய சரீரத்தை அவர் மீட்க வேண்டும். ஏனென்றால் இந்த சரீர மீட்பு அவசியம். ஏன்னா சரீரம் மறுபடுத்தப்படும் சொல்லி பிலிப்பியர் 3வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 21ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்ப அந்த நாளுக்கு அவருடைய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற, மகிமையின் சாயலடைந்து அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். நல்ல பரிசுத்த ஆவியான இந்த பூமியில நம்ம வழி நடத்த மாட்டான்னு சொல்ல, அவர் என்ன வழி நடத்தினாலும் சரி, அதனுடைய பின்னணியில இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அவர் என்னை கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிறார். மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்க மணவாட்டியாகிய என்னை அவரை சந்திக்கும்படியாய் ஆயத்தப்படுத்துகிறார் என்கிற அந்த சத்தியத்தையே நான் உறுதியாய் அங்கே பார்க்க முடியும். அதனால இன்னைக்கு பரிசுத்தாவின் வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த ஹீலிங், இப்படி ஒரு அற்புதம் நடக்கணும், இப்படி ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் விரும்பின மாதிரி அதிகமா நீங்க பார்க்க முடியாது. உங்களுடைய பரிசுத்தவானுடைய கைகளினாலே அற்புதங்கள் நடக்கும்படி செய்தருளும் சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 27, 28 நான் பார்க்கிறோம். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதே அப்போஸ்தலர்கள் வாஞ்சித்து நின்றார்களாம்? இல்லை. அவர்கள் மூலம் ஆண்டவர் கிரியை செய்தார். அதுதான் அங்க ரொம்ப விசேஷமான காரியம் பிரியமானவர்களே. ஆக பரிசுத்தாவியான கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அறியணும். ஏன் இந்த இடத்துல வானத்தில் நடக்கிற அதிசயங்களை காமிச்சு கொடுக்கிறார்? அப்போ வருகைக்கான அடையாளங்களை ஏன் காண்பித்து கொடுக்கணும்னு சொன்னா, அப்ப அவர் வந்ததனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, பயங்கரமான மப்பு மந்தாரமான நாளுக்கு நீங்களும் நானும் தப்பி மணவாளனாகிய கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க 3வது அதிகாரத்துக்கு வரும்போது, 3வது அதிகாரம் துவக்கத்திலிருந்து நாம் பார்ப்போமே ஆனால் அங்கே பலவிதமான யுத்தங்களை குறித்து பேசுகிறார். யோவேல் 3வது அதிகாரத்துல யுத்தங்களை குறித்து பேசுகிறார். அதுல விசேஷமா யோசபாத்தின் பள்ளத்தாக்கு குறித்து 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பாருங்க, யோசபாத்தின் பள்ளத்தாக்கு குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்துல யோசபாத்தின் பள்ளத்தாக்கை அவர் காண்பிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அது மாத்திரம் இல்ல, இன்னொரு இடத்துல யோசபாத்தின் பள்ளத்தாக்கை குறித்து சொல்லுகிறார். 12ஆம் வசனத்துல ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக அப்படின்னு சொல்லி சொல்றார். எழுத்தின்படியான அர்த்தத்தை முதல்ல கவனிங்க. யூதா ஜனம் அக்காலத்துல அசிரியாவினால் வேட்டையாடப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தது. அதைத் தொடர்ந்து பாபிலோனிய ராஜா நேபுகாத் நேச்சாரால் பிடிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் இருந்தது. இதான் அக்காலத்துல வாழ்ந்த யோவேல் நாட்களிலே வாழ்ந்து வந்ததான யூத ஜனங்களுடைய பின்னணி, அந்த ஜனங்களுடைய நிலவரம் அதுதான். அப்ப ஆண்டு என்ன செய்றாருன்னா, எழுத்தின்படி அந்த ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து யூதாவை தப்புவிக்க பண்றார். யுத்தம் நடக்கு. நல்லா கவனிச்சுக்கங்க. யுத்தம் நடக்கு. சத்துருக்கள் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒன்று இல்லாமல் நிர்மூலமாக்குகிறார். இது எல்லாத்துக்கும் பிறகுதான் நம்ம தொடர்ந்து கடைசியா நம்ம பார்க்கும்போது ஆண்டு என்ன செய்யறாரு, யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும் கர்த்தர் சீயோனிலே வாசமா இருக்கிறார் என்று சொல்லி கடைசி 2 வசனங்கள்ல பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன சொல்லப்படுகிறது, இதனுடைய உண்மையான அர்த்தங்கள் என்ன அப்படி சொன்னா, இன்னொரு விதமான வெளிச்சத்துக்காக ஆண்டவர் இங்க அசிரியாவையும் பாபிலோனையும் காமிக்கிறார். அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இது உண்மை என்னன்னா, கடைசி காலத்துல வெளிப்பட போகிற, அதாவது அர்மகெதோன் அப்படிங்கிற ஒரு யுத்தத்தை குறித்து வெளிப்படுத்தல பார்க்கிறோம். அர்மகெதோன் அப்படிங்கிற ஒரு யுத்தத்தை குறித்து வெளிப்படுத்தல சொல்லப்படுறது. அதை தொடர்ந்துதான் எக்காலத்திலும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய சபையானது அவரோடு கூட நிலைத்திருக்கிற மகா மேன்மையான இடத்துக்கு கடந்து வரும். நாம் வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தின் பகுதியில 14வது அதிகாரத்திலே பார்க்கும்போது அங்கே அறுப்பு கால கனிகளை, அதாவது அறுப்புக்கான காரியங்களை ஆண்டவர் செய்யறான தமக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறார். அது நல்ல விளைந்திருக்கிற கதிர்களை ஆண்டவர் தமக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறார். இதெல்லாம் எதை காண்பிக்க அப்படி சொன்னா, முடிவு வருகிறது, முடிவை குறிக்கிறது. அறுப்பு காலம் சொல்லும் ஒரு முடிவை குறிக்கும். அதனாலதான் தூதர்களை 4 பக்கமாய் தேவன் அனுப்பி
கோதுமையை களஞ்சியத்திலே சேர்த்து பதரையோ அவியாத அக்கினினால் சுட்டெரிப்பார் என்று வேதத்துல நீங்கள் நானும் பார்க்கிறோம். இங்க எழுத்தின்படியான அர்த்தத்தெல்லாம் பார்த்தா, அப்போ இஸ்ரவேல, அதாவது யூதா ஜனத்தை கடைசி காலத்துல ஆண்டவர் விடுவிப்பார் அப்படிங்கிற ஒரு அருமையான வெளிச்சம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எழுத்தின்படி மட்டுமே பார்ப்போம் அப்படின்னு சொன்னா யூதர்களை மட்டும்தான் இது குறிக்கும். புறஜாதிகளாகி உங்களை என்ன எப்படி குறிக்கும்? அதுல விசேஷமா இந்த 3வது அதிகாரத்துல யூதர்களை பத்தி விசேஷமா சொல்றாரு. அந்த எருசலேம் யூதா அப்படி சொல்லும் போது எழுத்தின்படி மட்டும் இல்ல பிரியமானவர்களே, இது எதுக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா நம்முடைய வேதபாட சத்தியத்துக்கு வருவோம். எதுக்காக அப்படி சொன்னா, உண்மையாவே நாம் அவருடைய அந்த பரம ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில சத்துருக்கள் எல்லாம் நாம் ஜெயம் கொண்டவர்களாய், சத்துருக்கள் எல்லாரையும் ஜெயித்தவர்களாய் நாம் அந்த பரம தேசத்தை நாம் அடைய முடியும் அப்படிங்கிற அற்புதமான வெளிச்சத்தை காண்பிக்கிறார். அதனாலதான் யூதாவும் சரி எருசலேமும் சரி தலைமுறையா சதா காலமும் குடியேற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிற காட்சியை எதை தொடர்ந்து சொல்றாருன்னு சொன்னா, சத்துருக்கள் எல்லாம் அழிந்து மாண்டு போவார்கள், சத்துருக்களிடத்துல கர்த்தர் பழிக்கு பழி வாங்குவார், சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார், சத்துருக்கள் யூதாவை அவர்களுக்கு விரோதமா எழும்பின, யூதாவுக்கு விரோதமா எழும்பின, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமா எழும்பின எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் நியாய்ந்து இருக்கிறார். அதை தொடர்ந்துதான் யூதாவும் சரி அந்த எருசலேம் சொல்லப்படுற கர்த்தருடைய சபையானது எக்காலத்திலும் தலைமுறையாய் அது உறுதியான ஒரு உறுதியான நிலைப்பாட்டுல குடியேற்றப்பட்டிருக்கும். ஏன் யோசபாத் என்கிற அந்த பள்ளத்தாக்கு குறித்து ஆண்டவர் பேசுறாருன்னு சொன்னா, யோசபாத் அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தமே the லார்ட் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கர்த்தர் நியாயம் செய்கிறார், கர்த்தர் நியாயம் செய்கிறார், அல்லது கர்த்தர் நீதி விசாரணை செய்கிறார். அதான் காட் த லார்ட் ஜட்ஜஸ். அப்போ யோசபாத்தின் பள்ளத்தாக்கு ஏன் கொண்டு வர சொன்னார்? அங்கேதான் ஜாதிகளை கர்த்தர் தத்தளிக்க பண்ணுகிறார். அப்ப இது என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்காக யோசபாத்து பள்ளத்தாக்குன்னு சொன்னோடனே நம்ம எல்லாரும் யோசபாத் பள்ளத்தாக்கு எங்க போக? அப்ப அதோடைய அர்த்தத்தை நான் விளங்கிக் கொள்ளணும். கர்த்தர் தமது ஜனத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணி வந்த, தமது ஜனத்தை தத்தளிக்க பண்ணின ஜனங்களை, ஜாதிகளை கர்த்தர் வேறு இருக்கிறார். அவர்கள் மேல் நீதியான நியாய தீர்ப்பை செலுத்துகிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம என்னைக்கு அவரோடு கூட யுகாயுகமா இருப்போங்கிற சத்தியம் வெளிப்படுத்தப்படுதுன்னு சொன்னா, நாம் சத்துருக்களை ஜெயம் கொள்ளுகிற இடத்துலதான், மற்றபடி அல்ல. அதுல இந்த பூமியில இந்த சோப்பலாங்கின்னு சொல்லுவாங்க, நிர்விசாரமா சுகஜீவிகளாய் வாழ்ந்து வருவோமே, ஆனால் நிச்சயமாகவே நாம் என்றென்றைக்கும் கர்த்தரிடத்தில் குடியேற்றப்பட்டவர்களாய் காணப்பட முடியாது. அதனாலதான் யோவேல்ல ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டது. நீங்க எழுத்தின்படி அசிரியா பாபிலோன் ராஜாவை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அசிரியா மற்றும் பாபிலோனை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஆவிக்குரிய ரீதியில கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய அர்மகதோன் யுத்தமான காரியங்களை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது இப்ப நமக்குள்ளே ஒரு விதமான யுத்தத்துல இருக்கும் பாருங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 11-12 சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் போராடி சத்துருக்களை மேற்கொள்ளும் போதுதான் நாம் எங்கே குடியேற்றப்படுவோங்கிற நிச்சயத்தை தேவன் தருகிறார். எங்கே குடியேற்றப்படுவோம்? அவருடைய ராஜ்யத்தில் குடியேற்றப்படுவோம் என்கிறத ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். தொடர்ந்தா கர்த்தர் சீயோனிலே வாசமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இது எதை தொடர்ந்து வெளிப்படுத்தப்படும் சொன்னா, அதுக்கு ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் சுருக்கமாய் வாசித்து தியானிக்க போகிறோம். 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாலாய் போகும், ஏதோம் பாலான வனாந்தரமாகும். ஆனால் யூதாவோ அப்படி சொல்லும் போது ஆண்டவர் இங்கு 2 கூட்டத்தை காண்பிக்கிறார். ஒன்று எகிப்தியர், இன்னொன்று ஏதோமியர். எகிப்து அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், எகிப்து என்பது உலகத்துக்கு அடையாளம். இதை யாவரும் திட்டவட்டமா எறியணும். ஏன்னா எகிப்து அடிமைத்தன வீடாக அழைக்கப்பட்டிருந்தது. அப்போ எகிப்து ஆண்டு என்ன செய்கிறார்? பாலாய் போகும்படி செய்கிறார், ஏதோமே பாலான வனாந்தரமாக்குகிறார். மறக்க கூடாது. இந்த 2ஐயும் தொடர்ந்துதான். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு அவசர செய்தி தான். ஏன்னா யோவேல்ல
இந்த வார்த்தைகள் எல்லாம் காண்பிக்கப்பட்டுதான் கடைசியா யூதாவையும் எருசலேமையும் என்ன செய்கிறார்? தலைமுறையா சதா காலமாக தலைமுறையாக குடியேற்றப்பட்ட தேசமாக நிலைநிறுத்துகிறார். அப்போ பிரியமானவர்களே, அப்ப அவர்கள் காண்கிற அவர்கள் கண்டடைந்த அல்லது கண்டடைய இருக்கிற சுதந்திரத்தை நாம் பார்க்கிறோமே. ஆனால் இதெல்லாம் இக்காலத்து புது உடன்படிக்கையின் சபைக்கு திருஷ்டாந்தம். இது 100% உண்மை. அவ யூதாவை எருசலேமை ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறதோட நோக்கம் என்ன? அவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் அறியப்பட்டிருந்தார்கள். அதே போலதான் அவர்களை காண்பிக்கிற அதே இடத்துல புது உடன்படிக்கையின் சபையை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். அதான் சொன்னேன், எழுத்தின்படியே பார்த்தா நமக்குன்னு சொல்லி எதை நம்ம அறிவது. ஆக நம்மையும் ஆண்டவர் அவருக்கென்று மீட்டுக்கொண்டு சதா காலங்களிலும் அவரோடு கூட நிலைத்திருக்கிற, அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். ஆனா அதுக்கு முன்பாக ஆண்டவர் அருமையான வெளிச்சத்தை சொல்றார். எகிப்து பாலாய் போகணும், ஏதோம் பாலான வனாந்தரமாகணும். எகிப்து அடிமைத்தன வீடு என்று அழைக்கப்பட்டதுனால எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது எகிப்து உண்மையாவே உலகத்து கிடையாது. ஆடம்பரத்துக்கு பேர் போனது, இந்த உலகத்தின் அந்தஸ்து ஆஸ்திகளுக்கு பேர் போனது, பலவிதமான மாந்திரிகங்களுக்கு பேர் போனது, பலவிதமான வாசனை திரவியங்களுக்கு பேர் போனது. அவ்விதமா அப்போ மயக்கக்கூடிய பலவிதமான பொருட்கள், வாசனை திரவியங்கள் உள்ளது. இவ்விதமா ஒட்டுமொத்த உலகத்தை நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எகிப்து அவைகளுக்கெல்லாம் பேர் பெற்றதாய் வெளிப்பட்டிருந்தது. ஆகவே எகிப்து உலகத்துக்கு அடையாளம். அதை தொடர்ந்து வரக்கூடிய ஏதோம் பாலான வனாந்தரமாகும் சொல்லும் போது, ஏதோம் குறித்து எத்தனையோ தடவை படிச்சிருக்கிறோம். ஏதோம் கட்டாயமா எதுக்கு அடையாளம் தான்? மாம்சத்துக்கு அடையாளம். ஏன்னா ஏசா யாக்கோபு இவர்களை வேதம் காண்பிக்கும் போது கர்ப்பத்துல 2 பேரும் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தார்கள் சொல்லி ஆதியாகமம் 25வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோமே. இந்த வெளிச்சம் எதுக்காக காண்பிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, ரோமர் 9வது அதிகாரம் 10, 11, 12, 13 ஆகிய 4 வசனங்களை வாசிக்கும் போது உண்மையாவே பிரியமானவர்களே, மாம்சத்தின்படி பிறந்தவர்கள், வாக்குத்தத்தின்படி பிறந்தவர்கள் சொல்லி அடையாளத்தை தேவன் 8ஆம் வசனத்திலிருந்து பேசிக்கொண்டே வந்துதான் 10ஆம் வசனத்துல சொல்றார். அதுவும் அல்லாமல் யாரும், எதுவும் அல்லாமல் இஸ்மவேல் மற்றும் ஈசாக்கு என்கிற இந்த 2 பேரும் அல்லாமல் அடுத்து இவங்க குடும்பத்தையும் காமிச்சு கொடுக்க. அதான் ஆபிரகாம் குடும்பம் மட்டும் இல்லாம இப்பொழுது ஈசாக்குடைய குடும்பத்தில் 2 பேர் வர்றாங்க. ஒருவன் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஏசா, இன்னொன்று யாக்கோபு. ஏன்னா மேல 8ஆம் வசனத்துல அதான் சொல்றார். அது எப்படி எனில் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததியர் என்று எண்ணப்படுவார்கள் சொல்லிட்டு, அப்ப அதுவும் அல்லாமல் சொல்லி சொல்றதுக்கு காரணம் என்ன? அப்போ மாம்சத்தின்படி பிறந்தவன் இஸ்மவேல், வாக்குத்தத்தின்படி பிறந்த அந்த ஆவியின்படி பிறந்தவன் யார்? ஈசாக்கு. அப்ப இதுவும் அல்லாமல், அதுவும் அல்லாமல் என்ன அர்த்தம்? ஏசா மாம்சத்தின்படி பிறந்தவன், யாக்கோபு ஆவியின்படி பிறந்தவன். முதல்ல ஒரு உதாரணம், அதுவும் அல்லாமல் இன்னொரு உதாரணம் இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறார். ஏசாதானம் போட்டிருக்கு, ஏதோமனா போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏதோமியர்களுக்கு தகப்பனே ஏசாதான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது ஏதோமியலின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு தான் எழுதியிருக்கு. அதே ஆதியாகமம் 36வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஏசா சேயீர் மலையிலே குடியேறினானாம். ஏசாவுக்கு என்ன ஒரு பேர் இருந்துச்சா? ஏதோம் என்று பேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆதியாகமம் 36 8வது வசனத்துல. பிரியமானவர்களே, அப்போ கடைசியா இந்த யோவேல் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பாரத்தை, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த செய்தியை முடிக்க இருக்கிற அந்த கடைசி தருணத்துல கிளைமேக்ஸ், கடைசி அவர் என்ன சொல்றாரு தெரியும்? என்ன கொண்டு வர்றாரு தெரியுதா உங்களுக்கு? அப்பா, உலகத்துக்கு அடையாளமா இருக்கிற எகிப்து அது பாலாய் போகணும், மாம்சத்துக்கு அடையாளமா இருக்கிற ஏதோம் பாலான வனாந்தரமாகும். அதுக்கு பிறகுதான் சபை நிலையான ஒரு ஸ்தானத்திலே குடியிருக்கும். கர்த்தர் சீயோனிலே வாசமா இருக்கிறான்னு சொல்லி நீங்க தாராளமா அங்கே பார்க்க முடியும். அது பிரசன்ட்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் சீயோனிலே வாசமா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வாசித்தாலும் வாசமா இருக்கிறார். அப்ப கர்த்தர் சபையிலே வாசமா இருக்கிறத எதை வைத்து ஊர்ஜிதம் செய்து கொள்ளலாம்? காணிக்கை அதிகம் வரதை வைத்து ஊர்ஜிதம் செய்து கொள்ளலாமா? அல்லது பாடல்கள் நல்லா பாடுறாங்க அதை வச்சு ஊர்ஜிதம் செய்து கொள்ளலாமா? அல்லது ஜனங்கள் நிறைய பேர் வர்றாங்க அதை வச்சு ஊர்ஜிதம் செய்து கொள்ளலாமான்னு கேட்டா இல்லை, அது ஒருபோதும் இல்லை. இல்ல ஆராதனை நல்ல மியூசிக் போட்டு நல்ல சூப்பரா நடத்துறாங்க, அதை வைத்து கர்த்தர் சீயோனாகிய
அவருடைய வாசஸ்தலத்திலே அவருடைய சபையிலே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை. எதை தொடர்ந்துதான் எழுதப்பட்டிருக்கு சொன்னா, உலகத்துக்கு அடையாளமாய் இருக்கிற எகிப்து பாலாய் போக வேண்டும், மாம்சத்துக்கு அடையாளமாய் இருக்கிற ஏதோம் பாலான வனாந்தரமாக வேண்டும். அப்படிப்பட்ட இடத்துலதான் ஆண்டவர் சபையை உறுதியாய் குடியேற்றப்பட்டதாய் நிலைநிறுத்துகிறார். சதா காலங்களில், வார்த்தையை பாருங்க, சதா காலங்களிலும் தலைமுறை தலைமுறையாக. ஆக பிரியமானவர்களே, அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த எகிப்து என்ன? அதான் உலகம். நமக்குள்ள இருக்கிற அந்த மாம்சமான மனுஷன் யார்? அதான் ஏதோம், ஏசா என்று என்கிற ஏதோம். இந்த ரெண்டுமே பாலாகிற இடம் எது தெரியுமா? கல்வாரி சிலுவை. பிரியமானவர்களே, யோவேல் தன்னுடைய செய்தியினுடைய துவக்கத்திலும் சரி அதனுடைய முடிவையும் சரி எதில்தான் ஆரம்பித்து எதில்தான் முடிக்கிறார் என்று சொன்னார். ஆரம்பித்து மையத்திலையும் காண்பித்து கொடுத்து முடிவுக்கும் எதைத்தான் கொண்டு வர்றார் தெரியுமா? முந்தின ஆதாமின் நிமித்தமாய் பாவம் பெருக்கெடுத்தது அப்படிங்கிற, முந்தின ஆதாமின் சாயலுக்கு உட்பட்டு பாவம் செய்த அத்தனை கூட்டத்தையும் தோலுரித்து காண்பிக்கிறது போல அவர்களுடைய பாவத்தின் விளைவும் எப்படிப்பட்டது என்பதை முதலாவது அதிகாரத்தில் காண்பித்து கொடுத்தார். அதைத் தொடர்ந்து இரண்டாவது அதிகாரத்திலே பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே ராஜாவாக வைக்கப்பட்ட கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தாருங்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நிந்தை அகற்றப்படுகிற மகா மென்மையான அனுபவம், மனம் திரும்புதல். அதைத் தொடர்ந்து பரிசுத்தாவியானவர் சபைக்கு வருகிறதை எவ்வளவு அழகாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கடைசியா ஜெயம் எடுக்க வேண்டும். யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. 3ஆம் அதிகாரம் பார்த்தா பயங்கரமா யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. கடைசியா கிளைமேக்ஸ்ல முடிச்சிட்டாரு. நமக்கு 2 யுத்தம் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஒன்னு எகிப்து, இன்னொன்னு ஏதோம். எகிப்து ஏதோம், இந்த ரெண்டும் பாலா போயிட்டுனா நீங்கள் நானும் சதா காலமும் என்றென்றைக்கும் குடியேற்றப்பட்டவர்களாய் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான ஜீவியத்தை ஜீவிக்க முடியும். அது மட்டுமல்ல, உன் தேவன் எங்கே என்கிற ஒரு அவல நிலைக்குள் தள்ளப்பட்டிருந்த பயங்கரமான ஒரு கேள்வி, உன் தேவன் எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு கடைசியா முடிக்கிற இடத்தை பார்த்தா அவர் சீயோனில் வாசமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான அருமையான ஒரு வெளிச்சத்தை நாம் இந்த சத்தியத்திலே பார்க்கிறோம். உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்னு சொன்னா, அப்போ சபை சீர்கெட்டு போன நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். இப்போ கர்த்தர் எங்க இருக்கிறார்? சீயோனிலே வாசமா இருக்கிறார். ஏன் ரொம்ப லேட்டா தெரிய வருதுன்னு கேட்டா, எகிப்தும் ஏதோமும் சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறது. எகிப்தும் ஏதோமும் இன்னைக்கும் பிரியமானவர்களே, அநேகர் கெட்டு குட்டிச்சவரா சின்ன பின்னமா ஆன நிலைமைக்கு காரணம் என்ன தெரியுமா? எகிப்து என்கிற உலகத்து ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்துதான், ஏதோம் என்கிற மாம்சத்துக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாகத்தான். இந்த ரெண்டையும் வேறு இருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? இந்த ரெண்டையும் பாலான வனாந்தரமாய் ஆக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? சிலுவை. அதுதான் நம்ம அடிக்கடி தியானித்தால் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ரோமர் 6:6 சொல்லுகிறது, நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆக நம்முடைய ஜென்ம சுபாவத்துக்குரிய அந்த ஏதோம் என்கிற அந்த மாம்சத்துக்குரியவன் கல்வாரி சிலுவையிலே மாண்டு விட்டான். ஆகவேதான் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய மனுஷனாகிய ஆதாம், அந்த மாம்சத்துக்குரிய சாயல், பாவ சரீரம், மாம்சத்துக்குரிய மனுஷன், அவன் கல்வாரி சிலுவையிலே மாண்டு போன காட்சியை ரோமர் 6:6 கலாத்தியர் 5வது அதிகாரம் 24ஆம் வசனம் தெல்ல தெளிவாய் காண்பித்துக் கொடுக்கிறது. சரி, உலகம், எகிப்து என்கிற உலகம் எங்கே மாண்டு போனது? அதே கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆக எகிப்தும் சிலுவையிலேயே பாலாய் போகிறது. அப்ப ஆண்டு என்ன வெளிச்சத்தை காண்பிக்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் சதா காலங்களிலும் தலைமுறை தலைமுறையாய் சீயோனாகிய எங்களில் தேவன் கர்த்தர் வாசமாய் இருக்கிறார்ங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் தரத்திலே நாம் வாழ வேண்டுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கைக்கு எதிரடையாய் போராடுகிற
நமக்கு எதிரடையாய் போராடுகிற, நம்மை பாழாக்கும்படி போராடுகிற எகிப்து என்கிற உலகத்தையும் ஏதோம் என்கிற மாம்சத்தையும் சிலுவையில் மாண்டு கிடக்கிறதாய் நீங்களும் நானும் காண வேண்டும். அந்த வெளிச்சத்துக்குள் வர வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் சொல்றார், எகிப்து மற்றும் ஏதோம் இவைகள் பாழாகி போகும்போதுதான் சபையானது நிலைநிற்க முடியும். இவைகளுக்கு இடம் கொடுக்கிற எந்த சபையும் சதா காலங்களிலும் தலைமுறை தலைமுறையாய் குடியேற்றப்பட்டதாய் இருக்கவும் செய்யாது. கர்த்தர் இப்படிப்பட்ட சீயோன்ல வாசமா இருக்கவும் முடியாது. அதனாலதான் சீயோன்ல கூட பாவிகள் இருக்காங்களாம். இன்னைக்கு சீயோன்ல வாசமா இருக்காருன்னு இருக்குங்க பைபிள்ல. ஆனா சீயோன்ல பாவிகள் இருக்கிறத ஏசாயாவின் புஸ்தகம் 33வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 33வது அதிகாரம். அதிலே சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. மாயக்கர் நடுக்கம் பிடிக்கிறதாம் பாருங்க. அதாவது ஏசாயா 33வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்க என்ன செய்கிறது? அப்ப சீயோன்ல பாவிகள் இருக்காங்களா? சீயோன்ல மாயக்காரர் இருக்கிறார்களா? ஆமா இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போறேன் சொல்லிட்டு கர்த்தருக்கும், அதாவது கர்த்தருடைய வேதத்துக்கும் தங்களுடைய ஜீவியத்துக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லாமல் வேறு விதமாய் நடக்கிற பொல்லாத கூட்டத்தார், கிறிஸ்தவ கூட்டத்தார் இன்றைக்கும் சபைக்கு போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்க்கையில மாற்றம் கிடையாது. எகிப்துக்கு தாராளமாய் இடம் கொடுக்கிற சபையார், ஏதோமுக்கு தாராளமாய் இடம் கொடுத்திருக்கிற சபையார் இன்னும் கர்த்தர் எங்களோடு தான் இருக்கிறார் என்றும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்களுக்கு ஐயோ, அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அதனாலதான் யுத்தங்களை குறித்து எல்லாம் பேசிட்டு கடைசியா சத்துருக்களுடைய தேசங்கள் பாழாகி போகிற காட்சியை காண்பித்த பிற்பாடுதான் சீயோனானது சதா காலங்களிலும் குடியேற்றப்பட்டிருக்கும், தலைமுறை தலைமுறையாய் குடியேற்றப்பட்டிருக்குங்கிற அருமையான காட்சியை காண்பித்து கொடுத்து கர்த்தர் சீயோனில் வாசமாய் இருக்கிறார், சீயோனிலே வாசமாய் இருக்கிறார். உன் தேவன் எங்கேங்கிற அந்த கேள்வி எழும்புச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு கேடான வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம்னு சொல்லி அர்த்தம். உன் தேவன் எங்க? உன் தேவன் உங்ககிட்ட இருந்தா நீ இப்படியா நடப்ப? உன் தேவன் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை அங்கே நாம் பார்க்கிறோம். புறஜாதிகள் சொல்வானேன்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கான விடை கடைசியை பார்க்கிறோம். கர்த்தர் சீயோனிலே வாசமாயிருக்கிறார். எந்த சீயோன்? எந்த சீயோன்? எகிப்துக்கும் ஏதோமுக்கும் தப்பின சீயோன், உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் தப்பின சீயோன். நான் ஆரம்பத்திலே சொன்னாலும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், சாத்தான் நம்மை விழத்தள்ளுவதற்கு 72 ஆயுதங்களை அல்ல, வெறும் 2 ஆயுதங்களை மாத்திரம்தான் வைத்திருக்கிறான். லட்சக்கணக்கான போராட்டங்களா இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், லட்சக்கணக்கான இச்சைகள் எவ்வளவு இருக்கட்டும், ஆனா 2 ஆயுதங்கள் தான். ஒன்று உலகம், இன்னொன்று மாம்சம். இந்த 2ஐயும் தான். ஒன்னு மாம்சத்தை தூண்டி விடுவான், இன்னொன்னு உலகத்தின் இச்சைகளை கொண்டு வருவான். இந்த 2 தாண்டி நாம் சோதிக்கப்படுவதற்கு வேறு இடம் எதுவும் இல்லை. ஆகவேதான் இந்த ரெண்டுமே செத்து கிடக்கிறத, மாண்டு கிடக்கிறத எங்கே பார்க்கிறோம்? கல்வாரி சிலுவையிலே பார்க்கிறோம். சிலுவையிலே மாம்சத்தின் இச்சைகளை அனைத்தும் செத்து போய் கிடக்கு, சிலுவையில் அறையப்பட்டதாய் கிடக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட என்ன அர்த்தம்? they are found dead அப்படின்னு அர்த்தம். they are found dead, அவைகள் மரித்து விட்டது, மரித்ததாய் காணப்படுகிறது. மாம்ச இச்சைகள் என்ன செய்ய விட்டது? அங்கே சிலுவையிலே மாண்டு விட்டது. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறேன் சொல்லுகிறாரு. அவராலே உலகம் எனக்கு சிலுவையாம், எனக்கு உலகம் சிலுவையில் அறிவுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில். என்ன சொல்ல வர்றார்? அப்படி என்ன தெரியுமா அர்த்தம் தெரியுமா? உலகம் எனக்குள்ள வர முடியாது, நானும் உலகத்துக்குள்ள போக முடியாது. 2 வாசலையுமே அடைக்கிறார். இது ஒரு மகிமையான சத்தியம். நான் சைவத்தில் பகிர்ந்து கொண்டேன், ஆனால் மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இது ஒரு மகிமையான மகத்துவமான சத்தியம். அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறேன். நீங்க பாக்குறீங்களா? ஏதோ பாலான வனாந்தரமாகிறதை பார்க்கிறீர்களா? எகிப்து பாலாய் போகும் என்கிற அந்த வெளிச்சத்தை அறிகிறோமா? அப்பொழுதுதான் ஆண்டவர் யூதாவை அடையாளப்படுத்த முடியும். அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்திருக்கு. நல்லா கவனிச்சுக்கங்க, உலகம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? சிலுவையில் அறிந்திருக்கு. எனக்கு உலகம் சிலுவையில் அறிந்திருக்குன்னா உலகம் செத்து கிடக்கு, எனக்கு உலகம் சிலுவையில் அறிந்திருக்கு.
அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகம் என்னை எந்த விதத்திலையும் இங்க உள்ள வர முடியாது, உள்ள அதால வெளியே வர முடியாது, செத்து கிடக்கு. நானும் உலகத்துக்கு நானும் உலகத்துக்கு மரிச்சேன்னு சொல்றாரு. அப்படின்னு நினைச்ச முடியாது, நானும் உலகத்துக்குள்ள தாராளமா போக முடியாது. அது வர்ற வாசலும் அடைக்கப்பட்டுட்டு நான் உலகத்தை நோக்கி போற வாசலும் அடைக்கப்பட்டு விட்டது. இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல முடிஞ்சது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அப்போ யூதா புத்திரர் என்று சொல்லப்படுகிற புது உடன்படிக்கையின் சபையானது, கர்த்தருடைய சபையானது இப்படிப்பட்ட அருமையான ஸ்லாக்கியத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆக நாம் இங்கே வேதத்தில் பார்க்கிறது போல கர்த்தர் சீயோனிலே வாசமாய் இருக்கிறார். இந்த வெளிச்சத்திலே நாம் நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் 3 செஷன்லையும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். இந்த 3ஐயும் மீண்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். முதல் அதிகாரத்திலே ஆதாமுடைய சாயலுக்கு உட்பட்டு வந்த ஜனத்தினுடைய அகோர நிலைமையை வேதம் காண்பித்து கொடுக்கிறது. தாங்கொண்ணா துயரத்திலே ஆதாமின் சந்ததியினர் காணப்படுகிறார்கள். ஆதாமின் சந்ததியினர் எவ்விதமாய் கிறிஸ்துவின் சந்ததியினராய் பிந்தின ஆதாமின் சந்ததியினராய் மாறினார்கள் என்கிற அற்புதமான சத்தியத்தை இந்த யோவேலிலே ஆண்டவர் வெளிப்படுத்து. அதான் புது உடன்படிக்கையின் சபை பெற்றிருக்கிற அருமையான சாயல். அப்ப அதுக்கு இடையில என்ன நடக்குன்னு 2வது அதிகாரத்துல கவனிச்சாதான் தெரியுது. பழைய சாயல் களைந்து போடப்படுகிறது. ஆம், கிறிஸ்துவின் புது உடன்படிக்கையின் சபையாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அடக்கத்திலே நம்முடைய ஆதாமின் சாயலை, தொன்று தொட்டு வந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய பாவ சரீரத்தை அணிந்திருந்த அந்த ஆதாமின் சாயலை, மாம்சத்துக்குரிய சாயலை கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அடக்கத்திலே களைந்தெறிந்து விட்டோம். அவருடைய உயிர்த்தெழுதலிலே நீங்களும் நானும் ஜெயத்தை, சத்துருக்கள் மேல் ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதைத்தான் இங்கே யோவேல் புஸ்தகத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம். அப்போ நாம் இப்படிப்பட்ட ஜெயத்தை எடுத்து விட்டோமே, ஏன் எகிப்தும் ஏதோமும் வெளிப்படுகிறான்னு சொன்னா, கடைசி வரைக்கும் இந்த போராட்டம் உண்டு. மாம்சத்தையும் உலகத்தையும் ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இது எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சரீர மீட்பு வரைக்கும் இது நடந்து கொண்டேதான் இருக்கும். அதற்காக தான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நோக்கம் என்ன? அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்ப அவருடைய வருகையில யார்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? எகிப்து என்கிற உலகத்துக்கும் ஏதோம் என்கிற மாம்சத்துக்கும் சற்றாகிலும் இடங்கூடாத கற்புள்ள கன்னிகை என்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சபை மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படும். ஏன் கற்புள்ள கன்னிகையாய் சபை விளங்க முடியாமல் தவிக்கிறது என்று சொன்னால், எகிப்து என்கிற உலகமும் ஏதோம் என்கிற மாம்சமும் அவர்களை ஆட்டி படைக்கிறதினால் தானே. அதை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் கரைபட்டு விடாதபடிக்கு நம்முடைய ஜீவியத்தை காத்து கொண்டிருப்பதுதான் உண்மையாவே நாம் குடியேற்றப்பட்ட இடத்துல இருக்கிறோம் என்கிற ஒரு அருமையான ஸ்தானத்தை குறிக்கும். அதனால யூதாவை சதா காலங்களிலும் எருசலேமை தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றுகிறார். சீயோனிலே கர்த்தர் சீயோனிலே வாசமாய் இருக்கிறார்ங்கிற அந்த வெளிச்சம் எல்லாம் எதை தொடர்ந்து நமக்கு காண்பிக்கப்படுகிறது என்றால், பல சத்துருக்களை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள், பல சத்துருக்கள் மேற்கொள்ளப்படுகிறார்கள். சத்துருக்களை ஆண்டவர் நியாயந்தீர்க்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நியாயந்தீர்க்க வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே யோசபாத்தின் பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும். யோசபாத்தின் பள்ளத்தாக்குன்னு என்ன அர்த்தம் சொன்னேன்? the Lord judges. கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமா, நியாய தீர்ப்பு செய்கிறார். கர்த்தர் நியாயம் செய்கிறார், நியாய தீர்ப்பு செய்கிறார். அப்போ சத்துருக்கள்ல ஆண்டவர் ஏன் அங்க கொண்டு வந்து அங்க வைத்து தத்தளிப்பு உண்டாக்குறார்? யோசபாத்தின் பள்ளத்தாக்குல வச்சு ஆண்டவர் அங்கே வேற இருக்கிறார் என்று சொன்னால், உண்மையாவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவன் நியாயம் தீர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப தேவன் நியாயம் தீர்க்க மேல இருந்து கீழே வருவாரான்னு கேட்டா அப்படி அல்ல. வேத வசனம் தான் தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு உட்பட்டு இந்த வார்த்தையை கொண்டு நம்மளை நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை கொண்டு நியாயம் தீர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே என்னென்ன அசுத்தமான காரியங்கள் வருது, அந்த வார்த்தையை வச்சு நம்மை சரிபடுத்தி உலகத்தையும் மாம்சத்தையும் ஒரு கட்டத்துல பாலாய் போகிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நாம் குடியேற்றப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே வருவோம். கர்த்தர் சீயோனிலே வாசமாய் இருக்கிறார் என்கிற மேன்மையை பெற்றுக்கொள்வோம்.
அலறல் சத்தத்தோடு பயங்கர வேதனை நிறைந்த அனுபவத்தோடு ஆரம்பிக்கிற இந்த அதிகாரம், இந்த புஸ்தகமானது முடியும் போது பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியான அனுபவத்தோடு முடிகிறது என்றால், பட்டு போய் கிடந்த யூதாவை ஆண்டவர் குடியேற்றுகிற இடத்துக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்தி, கர்த்தர் வாசம் பண்ணாத ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்ட அந்த யூதாவை கர்த்தர் சியோனிலே வாசமாய் இருக்கிறாருங்கிற அந்த உன்னதமான இடத்துக்கு கொண்டு வருகிறாரு. இதுதான் புது உடன்படிக்கையின் சபை பெற்றிருக்கிற மகிமையான அடையாளம். பழைய மனுஷன் கலைந்தெறியப்பட்டு, நம்மை பாழாக்கி கொண்டிருந்த பழைய மனுஷன் கலைந்தெறியப்பட்டு, புதிய மனுஷனின் சாயலிலே கர்த்தர் எங்களில் வாசமாய் இருக்கிறார், சியோனாகி எங்களில் வாசமாய் இருக்கிறார். நாங்கள் சதா காலங்களிலும் தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவரோடு கூட குடியேற்றப்பட்ட நிலைமையில் இருப்போங்கிற அந்த மகா மேன்மையான சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு பாக்கியமான சபையை தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆக இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இப்பொழுது கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டவரே, பாழாய் கடந்த பட்டணத்தை நீர் எவ்வளவாய் ஆண்டவரே அதை நேசித்து மனம் திரும்புதலுக்கு உட்படுத்தி பரிசுத்த ஆவியானவரையும் கட்டளையிட்டு நீர் எவ்வளவாய் அதை நிலைநிறுத்துகிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட படுதலை குறித்து 2 அதிகாரத்தில் பார்க்க நேரிட்டாலும், ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு எகிப்து என்கிற உலகத்தோடும் ஏதோம் என்கிற மாம்சத்தோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு என்பதையும் காண்பித்துக் கொடுக்கிறீர். ஆனால் அந்த போராட்டத்திலே எகிப்தை நாங்கள் பாழாக்கி விட வேண்டும், ஏதோமை நாங்கள் பாலான வனாந்தரமாக்கி விட வேண்டும் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு காண்பித்துக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் ஆண்டவரே நாங்கள் குடியேற்றப்பட்ட அந்த சுதந்திரத்துக்குள்ளே நாங்கள் பங்கடைய முடியும். சும்மா எல்லாரும் அங்கே சுதந்திரத்துக்குள்ளே வர முடியாது, சும்மா எல்லாருக்குள்ளே அவர் கர்த்தர் வாசமாய் இருக்க முடியாது என்பதை நாங்கள் தெளிவுற பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய எகிப்து என்கிற உலகம், எங்களுடைய ஏதோம் என்கிற மாம்சம் ஆண்டவரே பாழாய் போகட்டும். ஆண்டவரே, அதற்காகத்தானே உம்முடைய சபையை நீர் பழக்க வைக்கிறீர். அதற்காகத்தானே யோவேல் 3வது அதிகாரத்தில் யுத்தம் காண்பிக்கப்படுகிறது. போர், அங்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. ஆமாண்டவரே, அதனுடைய முடிவை நாங்கள் பார்க்கிறோம். உலகமும் மாம்சமும் மாண்டு போகிறது, பாழாய் போகிறது. அதை தொடர்ந்துதான் நீர் உம்முடைய சபையை சுதந்திரமான இடத்துக்குள்ளே கொண்டு வந்தீர். ஆக இன்றைக்கு எங்களுக்கு காண்பித்த படிப்பினைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் இந்த உலகத்திலே உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்தவர்களாய், அவைகளை பாழாக்கி கொண்ட பரிசுத்தவான்களாய் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திலே என்றென்றைக்கும் நீடித்திருப்போம் என்கிற அருமையான சத்தியத்தை இந்த யோவேலிலே நாங்கள் பெறுகிறோம். ஆண்டவரே, பெறுகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.